ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வாஸ்து கருத்தை நடத்துகிறேன். இந்த படத்தை கொஞ்சம் தயவு செய்து பாருங்கள். எழுதாதவங்க அப்புறமேல் கூட எழுதிக்குங்க. இதில் என்னென்னா, இந்த கடை வந்து தெற்கு பார்த்து இருக்குங்க. இந்த கடை தெற்கு பார்த்து இருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிங்க. எப்பொழுதுமே எந்த இடத்துல நீங்கள் கடை கட்டினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, லாட்ஜ் கட்டினாலும் சரி, அல்லது தியான மண்டபங்கள் கட்டினாலும் சரி, 4 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இடம் வாங்காதீங்க. முதல்ல மறுபடியும் சொல்கிறேன், 4 வீதி போகுது பாருங்க, அதில் இடம் வாங்காதீங்க. அப்படி வாங்கினா காலப்போக்கில் சிதையும், அவர் இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ முதல்ல இப்போ நம்ம அங்கே போகிறீங்களா, பஸ்ஸுக்கிட்ட நிற்கிறீங்க இல்லையா, அந்த பக்கம் விநாயகர் கோயில், இந்த பக்கம் ஜம்ஜம் இருக்கா. இந்த வீட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு 6 இது மாதிரி இப்போ ஜம்ஜம் வந்திருக்கு. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. கவனிச்சிங்களா? அதனால் ரசான இடம் இருக்குது பாருங்கள். சென்னை போன்ற இடம், மதுரை போன்ற இடங்களை பார்த்தா இந்த இடத்துல இருக்கிறவன் பூரா விற்றுட்டே போவான். சரி, அப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்போ இந்த இடத்துல இருந்தால் வாங்கலாமான்னா வாங்கலாம், இந்த இடத்துல இருந்தால் வாங்கலாம். இதை எவனோ வாங்கி இது நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகே, இங்கே எவனோ வாங்கி இது வாங்கினா ஓகே, இங்கே வாங்கினீங்கன்னா ஓகே. இந்த 2வது கருத்து, இந்த கருத்து புரியுதா புரியலையா? இதில் ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் விமானத்தில் வாங்கன்ட்டான். நமக்கு என்ன விமானத்தில் போகிறேன், அவனா இறங்கின உடனே வக்கீல் போய் கூட்டிகிட்டு போனார். ஏற்கனவே அது ஒரு பெரிய வேற ஒரு கடை இருந்துச்சு, தமிழகத்தில் பேர் பெற்ற ஒரு துணிக்கடை. காரை விட்டு இறங்கினவுடனே அப்படி பார்த்தேன், வேண்டாம்னு சொல்லிருங்கன்னு. இதுதான் புலவரையாட்ட இருக்க பெரிய கெட்ட குணம். உன்னை விமான டிக்கெட், அவர் என்னை விட 5 வயசுக்கு மூத்தவர், இப்போ 82 வயசு ஆகுது. உன்னை விமானத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, 50 ரூபா கேட்டிருக்க, நீ வாட்டுக்கு காரையே இறங்காமல் 50 ரூபா கேட்டால் தருவானா ஐயா? என்னையா நீ உள்ள வாயா அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு நடிக்க தெரியல, அவர் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சரஸ்வதிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். சரின்னு உள்ளே போனால் ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய துணிக்கடை, தமிழ்நாடு முழுக்க இருக்குப்போ அங்கே வைக்க போகிறாங்க. வேண்டாம் ஐயான்னே. என்னன்னாங்க, 4 கார்னரில் வைக்கக்கூடாதுங்கன்னே. அப்புறம் வேறு என்ன அப்படின்னு இது பரிகாரம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் சொன்னார். அப்போ அவரை வச்சு செய்யுங்க. அவர் 60,000 ரூபா கேட்டிருக்காரு, 10,000 ரூபா கூட அவர்கிட்ட கொடுத்துட்டோம், அப்போ செய்யுங்க. இன்னொரு கட்டம் என்னன்னா, அவர்கிட்ட சொல்ல இப்படி பேசுகிற பிறகு அவர்கிட்ட சொல்லலை. அதாவதுங்க, நம்மகிட்ட தர்க்கம் பண்ணால் அவன் காசை நீங்கள் மதிக்கவே மதிக்காதீங்க, இன்னொருத்தன் கொடுப்பான். நான் பல தடவை இந்த வகுப்பில் சொல்லியிருக்கேன், நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவனை ஏமாத்தாதீங்க. நீ ஒரு 50,000 கொடு, 10,000 கொடு, 20,000 கொடு, இதை சரி பண்ணிடுறேன்னு சொல்லாதீங்க, பூஜை பண்ணாதீங்க. புரியுதா நாகராஜ்? கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னொரு தப்பு இதில் என்ன இருக்குன்னா, வெரி குட், இப்படி தான் வேணும். இங்கே பாருங்க, இது நேராக இப்படி, இதுவே ஒரு பெரிய தப்பு. இந்த பாருங்க, இது வந்து கடையில் வாயிலில் குத்துது. தெற்கு பார்த்தா இதில் வாயில் வந்து 6 அடியே என்னமோ வச்சுருக்காரு, அங்கே ஏற்கனவே வச்சுருந்தது குத்துது. வக்கீல்கிட்ட சொன்னேன், இது குத்தல் வேற இருக்கியா அப்படின்னு. ஒருத்தர் சொன்னாராம், கொஞ்சம் நல்லா கவனிங்க சார். ஸோ இது நார்த்து, அப்போ இது என்ன வரும்? ஈஸ்ட் வரும். இது சவுத்து, இது என்ன வரும்? மேற்கு. அப்போ இந்த இடம் என்ன வரும்னா தென்மேற்கு. அப்போ கண்ணியில் குத்துனா ரொம்ப சிறப்பாக
என்னப்பா? ஆ வடகிழக்கில் குத்துனா ரொம்ப ஃபேமஸாக, தென்கிழக்கில் குத்துனா அதை விட ஃபேமஸாக. ஒன்றும் இல்லை சார், நான் அந்த பின்னாடி உட்காந்துருக்கார் ஒருத்தர், மதுரையில் ஃபேமஸான துணிக்கடை, இவரும் துணிக்கடை. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. வந்தார், என்னை காரில் போகும்போது டிஃபன்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போனார். போய் காரை விட்டாருங்கன்னா வேண்டாம் சார்னு 2 நிமிஷம் கூட ஆகலை. என்னை இப்படி பார்த்தாரு. 4 கார்னரு, வேற ஒரு காரணம், வேண்டான்ட்டேன். அப்புறம் அவங்க மனைவி பேசுனாங்க, அம்மா எனக்கு என்னென்னா காரணம்லாம் சொல்ல மாட்டேன், பிடிச்சா வாங்க, இல்லைன்னா போ. நான் ஒரே வார்த்தை அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, அம்மா நீ எனக்கு மகன் மாதிரி, நான் சொல்கிறத கேளு, நிறையா விளக்கம்லாம் சொல்ல மாட்டேன்ட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்கு, இன்னொரு இடம் பார்க்க உட்காந்துருக்காரு, எங்கள் அப்பாவை கூப்பிடுங்குது. ஏன்னா வாழ்க்கையில் என்றைக்கு யாரை ஏமாற்றாமல் இருந்தோமோ நமக்கு மகுடம் கிடைக்கும். நாகராஜன் கேட்டதை கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வாஸ்து பார்க்குறதுக்கு 50 ரூபா கேளு, 25 ரூபா கேளு, 100 ரூபா கேளு, 2000 ரூபா கேளு, 10 லட்சம் கேளு, ஆனால் எதையுமே நான் சரி பண்ணிடுறேன்னு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி 100க்கு 80 விழுக்காடு ஜோடர்கள் வாங்கி இந்த கலையை கெடுக்கிறாங்க தம்பி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நான் இருந்ததே அங்கே 20 நிமிஷம், கவரில் 25 ரூபா போட்டு கொடுத்தாங்க. சரி அப்படின்ட்டு பஸ்ஸு அந்த இதுக்கு கொடுத்துட்டு நான் ஒரு காரை பிடிச்சி இங்கே வரும்போது எனக்கு வெறும் 5 ரூபா தான் மிச்சம். நான் அதை பற்றி கவலையே படலை. வந்து இறங்குறேன், ஒருத்தர் கூப்பிட்றாரு, ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு மிகப்பெரிய கட்டடம். அந்த கட்டடம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ராஜுக்கள் அங்கே இருப்பாங்க, ராஜாக்கள்னு நீங்கள் கேள்வி. அந்த கட்டடமே எனக்கு தெரிஞ்சவங்க, பஸ்ஸு வச்சுருக்காங்க. நான் சும்மா நாச்சும் கேட்டேன், 75 ரூபான்னு. கார் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டாங்க. அரை மணி நேரம் கூட ஆகலைங்க. மனதில் லேசாக அவர் 25 ரூபா கொடுக்கலையேன்னு நினச்சோம், பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துச்சு. சரி என்னாச்சு அப்படின்னா, சண்முகநதி சொன்னது நடந்துச்சு. ஒரு நடிகை திறந்து வச்சா, என்ன சிரிக்கிற திரிசா, இன்னொரு பெரிய அரசியல்வாதி எல்லாம் அப்போ திமுக நேரம், இன்னொரு நடிகர் வந்திருந்தார், சூர்யா வந்திருந்தார். எனக்கு அழைப்பு அனுப்பிச்சுருந்தாங்க, போகலை. ஏன்னா நம்ம சொன்னதுக்கு மரியாதை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு வைக்கிறாங்கல்ல, மரியாதை தலைவர். அவர் வக்கீல் சொன்னார், உங்கள் புலவரை சொல்லுங்கள், வர சொல்லுங்கள், அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்கணும். ஒரு சன்மானமும் எனக்கு வேண்டாம் ஐயா சார். 11 நாள் அந்த அம்மா பால் காய்ச்சிட்டு இருக்க, அவங்க மனைவி வீட்டில் இந்த முந்தானை இருக்குல்ல, பட்டு வெளியில் கிளம்புறாங்க, ஒரு பட்டு புடவை கட்டி கல்யாணத்துக்கு போடுறாங்க. இது காற்றுல அடித்து பிடிச்சிருச்சு. ஆனால் சாதாரண சேலை இந்த அம்மா கட்டினதை அணைச்சிடலாம், இவங்க கட்டுறது கூட கொஞ்சம் அணைக்க முடியாது, ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. அது என்ன செய்யணும்னா, பெண்கள் முதல்ல அவுத்தர மாட்டாங்க, அவுத்து போட்டனா பிரச்சனை. என்னப்பா கத்த உடனே ஒருத்த ஒடியாந்து, அவங்க தம்பி ஒடியாந்து, அந்த பொண்ணுடைய தம்பி முட்டாத்தனமாக அதுக்குள்ளே உடம்புலாம் பிடிச்சிருச்சு, தண்ணி எழுதி மூத்தினா இன்னும் ரொம்ப பத்தும். 11ஆவது நாள் அந்த அம்மா இறந்துட்டாங்க. இந்த இது தவறு, ரெண்டாவது இந்த குத்தல் தவறு. சரி, கடை ஓடுது. திரும்ப என்னை கூப்பிட்டு விட்டார், நான் ஒரு சென்னையிலேருந்து கூப்பிட்டு விட்டு, ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யுங்கன்னாங்க. இதற்கு பரிகாரமோ கடவுளே கிடையாதுங்க, இது ஒரு சயின்டிஃபிக் அப்படின்னேன். அங்கே தெருக்குத்தல் இருக்குது, ஓடுது, இங்கே தெருக்குத்தல். அதாவது விஷயத்தை சொல்கிறான், நான் குடும்ப விஷயத்தை. இப்போ நான் குடும்ப விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? அம்மா இருக்காங்க, நான் நல்லா பழகிறேன், அந்த அம்மா இருக்காங்க, எல்லாம் பேசுகிறாங்க, இந்த தம்பி இருக்கார், அவங்க மாமனார் எல்லா விஷயமும் சொல்ல முடியுமா? என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு சிட்டு, அந்த சிட்டு மேலே இவர் கண்ணு பட்டு
அந்த பொண்ணு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து கட்டுறா மேளம் கொட்டுங்குது, பிரச்சனையாச்சு. இது என்னாச்சுன்னா, இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே இவர் என்ன சொன்னார், அந்த பொண்ணை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சு தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டார். அதை ஒருத்தன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு பெரிய பிரச்சனையாகி பேப்பரில் வந்து, ஏன் கன்னியால் பிரச்சனை என்ன சொன்ன. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்? எந்த பரிகாரம் இல்லை. அப்புறம் நான் பரிகாரம் சொன்னேன். என்ன பரிகாரம் சொன்னேன்? எவனுக்காவது வித்துரு, இடத்துக்கு வந்து 7,4 கோடி உள்ள சரக்கு மட்டும் 50 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்கான். எல்லாம் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்குறானா, கொடுத்துட்டு வெளியேறு அப்படின்னு. பேசாமல் வந்து திருநெல்வேலியில் கிராமத்தில் உட்காரு, நிறையா உனக்கு பணம் இருக்குது, இப்போ உட்காரு, அப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இது பண்ணிவிட்டு அந்த கேஸு என்னைக்கு விற்கிறாரோ அந்த கேஸு வாபஸ் ஆயிடுச்சு. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னேன், சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கடையினால் பெண்களால் தொந்தரவு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் பணம் வாங்கி தான் போட்டிருக்காரு அவங்க அப்பா பணம். அவங்க அக்கா கேஸ் போட்டுருச்சு, இந்த கடையை விற்காதரா, அதில் எனக்கு ஒரு பங்குன்னு. சரி, எப்படியோ விற்று அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்து அது சமாதானம் ஆயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், கார்னரில் வைக்கிறதே தப்பு. கன்னிமூலை வச்சா கன்னிக்கு பிரச்சனை வரும். இது தென் கிழக்கு, நெருப்பு இருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகும், டென்ஷன் ஆகும். இது வாயு மூலை, இன்றைக்கி என்னதான் சம்பாரிச்சாலும் விரயமாகும். அதை விட தெருக்கூத்து இருந்தால் உடனே பலிக்கும். இதில் வந்து நம்ம விநாயகரெல்லாம் வைக்கக்கூடாது. அவர் பாட்டுக்கு விநாயகர் அங்கே இருக்காருங்க, வேல் வைக்கிறாங்க, எந்திரம் வைக்கிறாங்க. சார், ஒரே ஒரு விஷயம், வாஸ்து பவனை வீட்டிலே வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் வந்து ஒரு ராட்சசன். அப்போ அவனை எப்போ வணங்கணும்? வாஸ்து எந்திரம் வச்சு டெய்லி வணங்குறாரா? வணங்கக்கூடாது. எப்போ வணங்கணும்னா, அவன் குறிப்பிட்ட நேரம் எந்திரிச்சு 18 நிமிஷம் இருக்கான்ல, அந்த நேரம் நீங்கள் வீடு கட்டுறீங்களோ கட்டளையோ, வீடு பூரா சாம்பிராணி போட்டு அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா பலிக்கும். அதுக்காக அந்த எந்திரமோ படமோ வைக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், புத்த இது வைக்கணும், செட்டியார் இது வச்சா பணம் வரும்னு. அவனே இவர்கிட்ட கடனை வாங்கிட்டு அவனே கடன்காரனை, அவனை கொண்டாந்து எதுக்கு வைக்கணும்? சிலர் கொண்டாந்து வச்சுருக்காங்க, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விட்டுட்டேன் நான். 7,000 ரூபாய்க்கு ஒருத்தர் கொண்டாந்து வச்சார். வச்ச உடனே அது என்னுடைய மாணவி, சரி அதை புண்படுத்தக்கூடாதுன்னு வச்சுருந்துட்டு 3 மாதம் கழித்து யார்ட்டையோ கொடுத்து விட்டேன். அது பாருங்க, கொடுத்த அன்றைக்கி மறுநாளே அந்த பொண்ணு வருது. சார், நான் கொடுத்தது எங்கே சார் காணோம்னு. இதுக்கு என்னடா சொல்கிறதுன்னு பார்த்தேன். என் பொண்ணு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்போ சும்மா இருக்கும்ல, இது கொடுத்தேன், அவரு கொடுத்தேன்னா என்னாகும் சார் அப்படின்னு கட்டி ஏறி நம்மளை உரிமையானதா சத்தம் போடுவாங்க. அதனால் நம்ம வந்து குத்தல், ரெண்டாவது வந்து அந்த 4 கார்னரெல்லாம் வாங்கும்போது முதல்ல பார்க்கணும் சார் எல்லோரும். ஏன்னா இந்த 47 வருஷத்தில் எந்த பரிகாரங்களுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அறிவியல் பூர்வமாக நம்ம படம் போட்டு கொடுக்குறோம் பாருங்கள், அதுபடி கட்டினா அவன் கரெக்டாக இருப்பான். இப்போ அந்த ஐயா வந்திருக்காங்க, துணி கடைக்காரரு. ஒரு சந்துக்குள்ளே கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்க, வைங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு எல்லோரும் என்ன நினைப்பீங்கன்னா, மெயின் பஜாரில் கடை வச்சா ஓடும்னு நினைப்பீங்க. சந்துக்குள்ளே பொந்துக்குள்ளே வச்சாலும் வாஸ்துப்படி கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும். ரெண்டாவது தரம் 3வது தரம் வாங்க மாட்டீங்க. சில கடைகள் இன்னும் இங்கே இருக்குது சார், வேஷ்டி வந்து 3வது தரம் 2வது தரம்லாம் வச்சுக்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க. அதேமாரி சேலைகளும் அப்படி தான். இளம்பிள்ளையில் போய் சேலை எடுக்கிறாங்க, அங்கேயும் அப்படித்தான் நல்ல தரமானதை எடுக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பேச்சும் தரமாக இருக்கும், விற்பனையும் தரமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையும் தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.